जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், இந்த வார ராசி பலனில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மனசோர்வு அதிகமாக இருக்கும், தூக்க குறைபாடு அப்படிங்கிறது உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆரோக்கியம் சோதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். உடல் காயங்கள் அல்லது பழைய நோய் மீண்டும் தூண்டப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண யோகம், பணம் சம்பந்தப்பட்டது செலவாகி கொண்டே இருக்கும், தேய்ந்து கொண்டே போகும். இருக்கிற சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு போயிட்டு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வாழ்க்கையை சிதைக்கும். அதாவது நம்பக்கூடிய நபரால் நஷ்டம் ஏற்படலாம், கவனமாக இருங்க. அதிர்ச்சியான வேலை மாறுதல் உண்டு. மேலாளர் மீது கோபம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். பிடிச்சி பலார்னு ஒன்று விட்டுறலாமான்னு தோணும். மேலாளர் உங்களுக்கு மேலே இருக்கான் பார்த்தீங்களா, வேலை செய்ய ஒரு மேனேஜர்லாம் சொல்லுவீங்க இல்லையா, உங்களுக்கு மேலாளர் பலார்னு ஒன்று விட்டுறலாமான்னு ஒரு அடி விட்டுறலாமான்னு தோணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோபம் இருக்கும். அதிக கோபம் வரக்கூடிய சூழ்நிலை. உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படாமல் போகலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் நல்லது செஞ்சும் ஒரு 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 பாராட்டுதல், ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இல்லாமல் போகலாம். பொறுமை மிகவும் முக்கியம். இது மாதிரி கை ஓங்கிடாதீங்க, பொறுமை மிகவும் முக்கியம். இந்த சவாலான வாரத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமச்சனி வேறு ஏற்கனவே நடந்துன்னு தான் இருக்குது. அஷ்டமச்சனிங்கிறது உங்களுக்கு தெரியும். 8ல் சனி வந்தால் அஷ்டமச்சனின்னு சொல்லலாம். இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சில் பொறுமையும் நிதானமும் தேவை இருக்கணும். உடல் உபாதைகள் நீங்கும், உங்களின் திறமை அதிகரிக்கும். உங்களுடைய திறமை அதிகரித்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அதற்கேற்ற ஒரு நல்ல பேர் தான் இருக்காது. பணியிடத்தில் கவனம் தேவை. சொந்த தொழில் லாபம் கிட்டும். சொந்த தொழிலில் நல்ல லாபம் கிட்டும், நிறைய நன்னா இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் பேசி தீர்த்துப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் சம்மந்தப்பட்டதில் தொழில் நஷ்டமும் உண்டு. கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செயல்படுங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு உங்கள் தொழில் செய்ய தெரியும்னு, உங்களால் எவ்வளோ முதலீடு பண்ணினா வருமானம் வரும்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில்களை செய்யுங்க. பேக்கரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்க, மொத்தமாக கொண்டு கொடுக்கறது, கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா பணி ஊழியர்களால் கெட்ட பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் சமாதானமாக முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா சமாதானமாக முடியக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எனக்கு இது இல்லைன்னா பரவாயில்ல, நான் அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னு புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விரும்பிய இடமாற்றம் உண்டு. சில பேருக்கு இடமாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மாற்றமோ, இடமாற்றமோ, ஆஃபீஸ் அலுவலக மாற்றமோ, ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் வரும். பொருளாதார வகையில் லாபம் உண்டு. பணி சுமை அதிகம் உண்டு. பணியிடத்தில் கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணியிடத்தில் மிக 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 எச்சரிக்கை தேவை. சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். வாகன கவனம் தேவை. எதிலும் போராடி தான் ஜெயிக்க முடியும், வேற வழி இல்லை.
இப்போ அதே போல் கூட்டு தொழில் கவனம் தேவை. சிலர் பண விஷயத்தில் ஏமாற்ற நினைப்பார்கள், கவனம் தேவை. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நடந்து முடியும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். பாலா அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். மேலே 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 உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தேடி வரும். சொத்து பிரச்சனைகள் நிலுவை, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்டில் இருந்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்துன்னு இருக்கணும், ஏதாவது கொடுப்பான் வருவான், எதுவுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மன யோகம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் வாங்கி போடுறதுக்கான யோகங்கள் வரும். இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல செய்யலான்னு. அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் சிறப்பாக படிக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் பத்தாது, இன்னும் நிறைய படிக்கணும். சில பேர் சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒழுங்கீனம் காரணமாக சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒழுங்கீனம் காரணமாக நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். கவனமாக இருங்க. பெண்கள் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்களாவது ஓரளவு சமாளிச்சுடுவாங்க. பெண்கள் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சீட்டு போடுற விஷயமா இருக்கட்டும், கணவருக்கு தெரியாமல் எதுவும் செய்யாதீங்க. எதுவுமே கொஞ்சம் நேர்மையாக, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவாக இருந்தாலுமே இதுதான் இப்படி தான் ஒளிமறைவு இல்லாமல் செய்வது நல்லது. பெண்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுங்க. அதே போல் கடை வச்சுருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு சில லாபங்கள் சேரும். எத்தனை பர்சன்டேஜ் நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் 65% நன்னா இருக்குது. பிரத்யங்கரா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பண்ண உங்கள் ராசிப்படி கண்டிப்பாக அமோகமாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். எதிர்பாராத ஒரு நல்ல நண்பர்களால் நல்ல செய்திகளும் சேரும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலாப்பலன்களை இந்த வார ராசி பலன்கள், இதில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல எதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது, எந்தெந்த வரிகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுபம். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும்
அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும். நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா? இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒரு வீடியோ காலில் பேசலாமா குருஜிக்கிட்ட? நார்மல் காலில் பேசலாமா? எத்தனை மணிக்கு நான் பேசலாம்? சார் ஓய்வாக இருப்பாங்களா? குருஜி ஓய்வாக இருப்பாங்களா? நாங்கள் பேசலாமா? அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்குது. இருக்கா? ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு. பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க. ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம். இதிலெல்லாம் சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.